சரி, வாரிசுக்கு சொத்து போகுது, அது நியாயம் இல்லையே அப்படின்றத கேட்குறீங்க. இப்போ உங்களோட கேள்வி என்ன? இப்போ கேரண்டர் எல்லாத்தையும் அடைச்சிடுறாரு சார். அப்ப அந்த கேரண்டருக்கு அது லாஸ் தானே சார். அவர் எப்படி அந்த பத்திரம் போறவங்க கிட்ட கிளைம் வாங்க முடியும்? கண்டிப்பா வாங்க முடியும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. அவங்க அப்பா கடன் வாங்கினதுக்கும் ஆதாரம் இருக்கு, இவர் கடன் அடைச்சதுக்கும் ஆதாரம் இருக்கு, சொத்து இருக்கிறதுக்கும் ஆதாரம் இருக்கு. அப்போ அல்டிமேட்லி ஒரு சிவில் சூட் ஃபைல் பண்ணி, பர்டிகுலர்லி அந்த மகன் மேலே யார் வாரிசோ, மகனோ மகளோ யார் வாரிசோ அவங்க பேரில் ஒரு சிவில் சூட்டு ஃபைல் பண்ணி, இவங்களோட வழக்குக்கு சம்பந்தமான செலவுகள், அந்த தொகை, இவர் எவ்வளோ செலுத்தினாரோ அந்த தொகை, அதுக்குண்டான வட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சிவில் சூட்டு ஃபைல் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல மீடியேட்டர், ஓகே, அஃபிஷியல் மீடியேட்டர், அஃபிஷியலாக ஒரு மீடியேட்டரை கோர்ட்டு மூலயமாவே அப்பாயின்ட் பண்ணி அவங்க மூலயமா தீர்க்கறதுக்கு முயற்சி செய்யணும். அதுதான் இந்த இடத்துல புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு நம்ம கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணால் இந்த இடத்துல ஆகவே ஆகாது. கட்ட பஞ்சாயத்து பண்ணால் உங்கள் பணம் அம்பேல் மொத்தமாக முடிஞ்சு போச்சு.